குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. தாழையடியில் வள்ளம் எடுத்து தாய்நாட்டை விட்டு போகின்றோம். தமிழ்நாட்டின் கரையை தேடி எங்கள் உயிரை சுமந்து போகின்றோம். அடி நான் ஒரு வள்ளத்திலே நீ ஒரு வள்ளத்திலே கடலை கடந்து போவோமா இல்லை கடலில் கரைந்து போவோமா? முழுமையாக அந்த எங்களுடைய பயணத்தினுடைய ஞாபகங்களை இறைமூட்டக்கூடிய மாதிரியான பயணம் தான் அந்த பயணம். கடல்ல கீழே மீன்கள் கொத்துற மாதிரி இருக்கும். பயங்கர பயத்தோட தான் வந்து இறங்கினோம். அது இப்போ யோசிச்சா ஒரு த்ரில்லான ஒரு மூவியாக படமாக எடுக்கலாம். இந்த 18 மணி நேரத்தில் இருக்கு அந்த அந்த பிரயாணம் பண்ணுறது என்னுடைய மைண்டில் அப்படி நினைவாக இப்போவும் காட்சி படிமங்களாக இப்போ வந்து இருக்கேன். நோர்வே வந்து ஸ்பெஷலாக வந்து இன்னொரு விஷயத்தை சொல்லுவோம், மிட் நைட் சன், அதாவது நள்ளிரவு சூரியன் உதிக்கிற நாடு. இருந்தாலுமே அந்த அக்டோபர்ல இருந்து மார்ச் இல்லை ஏப்ரல் வரை கூடுதலாக குளிர். நார்வேனாலே கடுமையான குளிர் தான். கடுமையான குளிர் தான். அதை நான் சொன்னேன், அது ஒரு வருஷத்துல 6 மாதங்கள் குளிரோடைய பயணிப்போம். நள்ளிரவில் சூரியன் உதிக்கும்னா அது எப்படி? ஓகே, 4 o'clockல இருந்து அடுத்த நாள் 4 மட்டும் சூரியன் இருக்கும். இது ஜூன் 22, 23 கடல்ல என்ன சொல்லுவாங்கன்னா மக்கள் போய் அதை கொண்டாடுவாங்க. கால சூழ்நிலைக்கு பழகிறதே சவாலா இருக்கும் எல்லாருக்குமே. ஆனா இருந்தாலும் தமிழர்கள் பனிடயம் வந்து நாங்கள் தைப்பொங்கல் பொங்கிருக்கோம். அதுவும் எங்களுடைய பாரம்பரிய உடையில. நார்வேக்குன்னு ஒரு கலாச்சாரம் உண்டு இல்லையா? அது என்ன மாதிரி இருக்கும்? அது எப்படி? உணவு, உடை, அவங்களுடைய பண்பாடு, அவங்க வரவேற்கிற முறை. நோர்வேஜரை பொறுத்த முறை சரியான மகிழ்ச்சியான மக்கள். அதே மாதிரி அவங்களுடைய உணவு முறையை பார்த்தீங்கன்னா சாதம், ரைஸ், சோறு நாங்கள் சாப்பிட்றோமோ அதே மாதிரி அவங்களுக்கு அந்த காலத்துலேருந்து உருளைக்கிழங்கு தான் மெயினாக. இப்போ எங்களுடைய ரைஸை பார்த்து அது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு அதுவும் அவங்க பழகிட்டாங்க. கேளிக்கை, களியாட்டம் என்பது எங்களுடைய மக்களோடையே எங்களுடைய ரத்தத்திலேயே ஊறின ஒரு விஷயம். இப்போ எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து நான் ஊரில் தாயகத்தில் இருக்கும்போது, என்னுடைய யாழ்ப்பாணம் கரவட்டியில் இருக்கும்போது நான் பார்த்து முதல் மின்னல் ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் தான் வந்து பார்த்தது. அது வந்து அந்த படம் VHS எல்லாம் பார்த்தேன். இயக்குனர் சசிகுமார், இயக்குனர் மிஷ்கின், இயக்குனர் சமுத்திரக்கனி அண்ணா, வெற்றிமாறன் ஆடுகளம் திரைப்படத்தோட வந்து டான்ஸர் இருந்தார். விஜய் சேதுபதி முதல் நடிகர் அவார்டு வந்து குறும்படத்துக்கான விருது வந்து நோர்வேல கிடைச்சது. கிட்டத்தட்ட 50 இயக்குநர்கள் இன்றைக்கு தமிழ் சினிமாவில் போலிச்சு கொண்டிருக்கிற இயக்குநர்கள் நோர்வேக்கு வந்து அந்த விருது விழாவிலே திரைப்பட விழாவுக்கு வந்திருக்கணும். இன்றைக்கு ஒஸ்கார்ன்றது எல்லாருமே அங்கே ஓடிட்டு இருக்கோம். ஆனால் எங்களுக்கான தனித்துவமான திரைப்படத்துறையை இல்லை திரைத்துறையை அல்ல விருதை வந்து சர்வதேச ரீதியில் கொண்டு போகணுன்றதான் என்னுடைய ஒரு பெருங்கனவு. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மோட நார்வே தமிழனாக அறியப்படக்கூடிய வசீகரன் சிவலிங்கம் இருக்காரு. தொடர்ச்சியாக நார்வே திரைப்பட விழாவை நடத்திக்கிட்டே வர்றாரு பல வருடங்களாக அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவர் குறித்து நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதா இருக்கு. பேசலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். அண்ணா, இப்போ நார்வே தமிழன் அப்படின்னு தான் அவங்களை அடையாளப்படுத்தி நாங்கள் பார்க்குறோம் நிறைய இடங்கள்ல. அப்படி எனக்கு கேட்கணும்னு தோணுது, முதல்ல நீங்க பிறந்ததே நார்வே தானா? இல்லை, நான் பிறந்தது வந்து தாயகத்தில், அதாவது இலங்கையில் யாழ்ப்பாணம் கரவட்டி என்ற இடத்துல கோயில்கடை பிள்ளையாகோயில் தான் எங்களுடைய ஊர் வந்து. ஸோ அங்கேருந்து நான் 1990ஆம் ஆண்டு நான் புலம்பெயர்ந்து நோர்வே நாட்டுக்கு போனேன். எதுனால? அதுக்கான காரணம் உங்களுக்கே தெரியும். இலங்கையில் வந்து யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்தது கனகாலமாக. 30 வருஷம் 35 வருஷமாக வந்து போர் நடந்தது. அப்போ முதலாம் கட்ட போர் ஆரம்பிக்க ஜூன் மாதம், எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது, 10ஆம் தேதியோ ஸ்டார்ட் பண்ணிச்சு யாழ்ப்பாணத்தில் டவுனுக்குள்ள நான் நிற்கல. ஸோ நான் அதே வருஷம் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஒரு தாலியடிகின்ற ஒரு இடம் ஒன்று இருக்குது. அங்கே நாங்கள் ஒரு 25-30 எல்லாருக்கிட்ட நாங்கள் 50 பேரை குடும்பம் 2 வள்ளம் தோணி என்று சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு 18 மணித்தியாலமாக பிரயாணம் செய்து 18 மணி நேரம் இது லைஃப் பெஸ்ட் ஒன்றுமே இல்லை. ஸோ குழந்தைங்க பெரியாக்கா. இப்போ நான் எனக்கு வந்து ஒரு 16 வயசு இருக்கும். ஸோ நாங்கள் அங்கேருந்து வள்ளத்தில் இங்கே இந்தியா தமிழ்நாட்டுக்கு வந்தோம். வேதாரண்யம் தேத்தாக்குடிக்கு வந்தோம். அங்கேருந்து வந்தால் இங்கே உள்ள மக்கள் எங்களை வரவேற்று ஒரு கேம்பில் இருந்தோம். அப்புறம் அதுக்கப்புறம் நான் கேட்கனர் வந்துட்டு அப்பா நோர்வேக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். அந்த 18 மணி நேரம் அந்த எந்த பாதுகாப்பு இல்லாமல் ஒரு பாதுகாப்பும் இல்லை, ஒழுங்கான சாப்பாடு இல்லை, பிஸ்கெட்ஸ் மட்டும் இருந்தது, தண்ணி இருந்தது. ஏன்னா நிறைய கொண்டு போயிடலாம் திங்ஸ் வந்து எல்லாமே. சின்ன ஒரு வள்ளம் அல்ல தோணி என்று சொல்லலாம். வந்து எந்தவித ஒரு செக்யூர் பண்ண அதில் ஒரு பாதுகாப்பு கருவிகளும் இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் தான் நாங்கள் போனோம் அந்த டைமில். இப்போ எல்லாருக்குமே பயம். அதுக்கு முன்னாடியே நம்ம மக்களை வந்து அந்த கடலில் வந்து
கொலை செய்யப்பட்டார்கள். அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. அப்போ ஒரு பெரு வலியோடு தான் நாங்கள் அதை தாயத்தை விட்டு அது இன்னும் நினைவு இருக்காண்ணா அந்த பரிசல் பயணம்? அந்த பயணத்தை நான் ஒரு பாடலாக மாற்றிருக்கிறேன். ஏன்னா இப்போ நான் வந்து பாடல்கள் நிறைய எழுதியிருக்கேன், கவிதைகள் எழுதுகிறேன். ஸோ அந்த வகையில் தாழையடியில் வள்ளம் எடுத்து தாய்நாட்டை விட்டு போகின்றோம், தமிழ்நாட்டின் கரையை தேடி எங்கள் உயிரை சுமந்து போகின்றோம். அதில் ஒரு காதலையும் வச்சேன். அந்த அல்லத்தில் ஒரு கற்பனை அந்த பாடலுக்காக, காதல் மொழி என்ற ஆல்பத்தில். அப்போ அடி நான் ஒரு வள்ளத்திலே நீ ஒரு வள்ளத்திலே கடலில் கரைந்து போவோமா இல்லை கரையை கடந்து போவோமான்னு சொல்லி அந்த பாடல் அப்படியே போகும். அது முழுமையாக அந்த எங்களுடைய பயணத்தினுடைய ஞாபகங்களை இறைமூட்டக்கூடிய மாதிரியான பயணம்தான் அந்த பயணம். 18 மணித்தியாலம் வந்து இப்போ குரூஸ் ஷிப் அது மாதிரி பெரிய கப்பலில் போவாங்க. அங்கே வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்ல ஹோட்டல் மாதிரி எல்லாமே இருக்கும். ஆனால் இது மிகவும் ஒரு பயங்கரத்தோட தான். அப்படி எவ்வளவு பேர் இருந்தீங்க அதில்? 50 பேர். ஒரு வள்ளத்தில் 25. அதில் ஒரு பெரிய ஒரு திருப்புமுனை நடந்தோன்னா ஒரு 15-16 இரவில் ஒழிக்கிட்டாங்க. இரவு ஒழிக்கிட்டு பகலாச்சு இங்கே வேற. ஆனால் நடுக்கடலில் வந்து அந்த என்ன சொல்கிறது, அங்கே உள்ள இராணுவத்தினர் வந்து திரட்டி ஆக்களை கொலை செய்வது வழக்கமாக இருந்தது. அப்போ பயத்தில் நாங்கள் அது பார்த்தா கடைசியாக இந்திய நாமே அந்த வழியாக அதை தப்பிட்டு ஒரு பிரச்சனை நடக்கலை. ஆனால் அதை விட அந்த ஆழிக்கடலில் அலைகள் வந்து பெருசாக இருக்கும். அப்போ அதை ஓட்டி அதை செலுத்தி கொண்டு போனதை சொல்லிட்டாரு. இப்போ நீங்கள் 4 இளம் பிள்ளைகள் வந்து வள்ளத்தில் இறங்கி தொங்கணும். அப்போ தான் அந்த போட் பேலன்ஸ் பண்ணும். இல்லைன்னா எல்லாருமே இறந்துடுவோம்னு சொல்லி. அப்போ அம்மா அவங்கெல்லாம் இப்போ நான் சின்ன விட மாட்டேன்ட்டாங்க. இருந்தாலுமே நாங்கள் ஓகே நாங்கள் எல்லாரும் இறக்குறதா அல்லது நாங்கள் 4 பேர் இறங்கி போட்டை பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு நேரம் ஒரு 2-3 ஹவர்ஸ் கிட்ட எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. வந்து கடலில் கீழே மீன்கள் கொத்துற மாதிரி இருக்கும். பயங்கர பயத்தோடு தான் வந்து இறங்கினோம். அது இப்போ யோசிச்சா ஒரு த்ரில்லான ஒரு மூவியாக படமாக எடுக்கலாம். அப்படியான ஒரு ஸ்க்ரீன் பிளே அந்த 18 மணித்தியாலத்தில் இருக்குது. அந்த பிரயாணம் பண்ணுறது என்னுடைய மைண்டில் அப்படி நினைவாக இப்போவும் காட்சி படிமங்களாக இப்போவும் இருக்குது எனக்கு. அப்புறம் எப்படி நார்வே வந்ததுன்னா? நார்வே இப்போ 87 வந்து பெரிய ஒரு ஓர் அப்போ நடந்துட்டு இருந்த டைமில் ஒரு மிக முக்கியமான ஒரு தாக்குதல் நடந்தது. நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க வந்து இலங்கையில் வந்து அது முதல் நான் நினைக்கிறேன் நடந்த ஒரு உயிராயுதம் சம்பந்தமான தாக்குதல். அப்போ அதுக்கு பிறகு அப்பா இங்கே இருக்கலான்னு சொல்லி அவர் நார்வேக்கு வெளிநாட்டுக்கு வலிக்கிட்டு நார்வேக்கு போயிட்டார். போன பிறகு அவர் அங்கேருந்து குடும்ப இது சம்மந்தமாக எங்களை கூப்பிடலாம் வந்து இப்போ ஃபேமிலியை கூப்பிடக்கூடிய மாதிரியான செட்டப் இருக்குது. ஸோ அந்த வகையில் தான் நாங்கள் எங்களை வந்து நார்வேக்கு கூப்பிட்டாரு. ஸோ அப்போ நான் அந்த ஓரும் தரைவழி பாதையால் போக முடியாத இருந்தபடியாக நாங்கள் கடல் வழியாக பயணம் செய்து இந்தியாவுக்கு வந்து இந்தியாவிலேருந்து நான் நார்வேக்கு போனோம். இப்போ நார்வேல எவ்வளவு ஆண்டு காலமாச்சு இப்போ நீங்கள் நார்வேக்கு போய்? 35 வருஷமாக இருக்குது நார்வேல. 3 தசாப்தங்களுக்கு மேலே அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கேன். நீங்கள் இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய வெப்பநிலை வேற, சீதோஷணம் வேற, நார்வேல எப்படி இருந்தது? அது ஏற்புடையதாக இருந்ததா? ஏற்புடையவே இல்லை, ஒன்றுமே பிடிக்கல. முதல்ல போனோன்னே அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே உள்ள காலநிலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் கடும் குளிராக இருக்கும். இப்போ நாங்கள் இப்போ உடைகளுக்கு மேலே உடைகளை போட்டு ஜாக்கெட் அதுக்கு மேலே மேலாடையெல்லாம் போட்டு காது எல்லாம் மூடித்தான் நாங்கள் போகணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் 6 மாதம் எங்களுடைய வாழ்க்கை அப்படி இருளும் சூரியன். நோர்வே வந்து ஸ்பெஷலாக வந்து இன்னொரு விஷயத்த சொல்லுவோம், மிட் நைட் சன், அதாவது நள்ளிரவு சூரியன் உதிக்கிற நாடு. இருந்தாலுமே அந்த அக்டோபரில் இருந்து மார்ச் இல்லை ஏப்ரல் வரை வந்து கூடுதலாக குளிர். அது -0 கீழே வந்து 30-32 வரையெல்லாம் போயிருக்கும். இப்போ நீங்கள் வெளியில் போனீங்கன்னா க்ளவுஸ் எல்லாம் போடாட்டா உங்களுக்கு கை வடித்து ரத்தம் கூட வரும். அப்படியான பிரதேசங்கள் இருக்குது. இப்போ நாங்கள் இருக்கிற ஒஸ்லோவில் ஈஸ்ட் சைட், இப்போ நார்த் சைட் போனீங்கன்னா இன்னும் பயங்கரம். அவங்க மக்கள் சூரியனையே பார்க்க மாட்டாங்க. அப்போ கூடுதலாக அங்கே இருக்கிற மக்கள் நோர்வேஜிய மக்களை விரக்தியால் வந்து ஆக்கள் தங்களை மாய்ச்சி கொள்வது அல்லது தற்கொலை செய்கிற அந்த மாதிரியான கிளைமேட்னாலே. ஆமாம், அப்படிலாம் நடந்திருக்கு. இப்போவும் நடந்திருக்கு. ஏன்னா அங்கே வந்து நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்களோ இல்லையோ, நீங்கள் காலை டீ சாப்பிட்றீங்க, வேலை போகிறோன்னு பேசுகிறீங்க. அங்கே வந்து இன்றைக்கு என்ன வெதர், முதல் ஒலிம்பியனை பார்க்குற இன்றைக்கி என்ன காலநிலை, எப்படி இருக்குது, அதுதான் எல்லா மக்களும். அது ஈவன் நாங்கள் புலம்பெயர்ந்து போய் தமிழராக இருந்தேன்னா, வேற்றின மக்களாக இருந்தேன்னா, நோர்வேஜிய மக்கள் எல்லாருமே காலநிலையை பற்றி எவ்ரிடே பேசுவாங்க. வந்து எவ்வளோ டிகிரி அதெல்லாம் இருக்குண்ணா? டிகிரி வந்து நான் சொன்னேன் -30, 35 அந்த மாதிரி போயிருக்கு. ஸோ 40 நார்த் சைடுலாம் 40. ஆமாம், அதுக்குள்ளேயே அங்கேயே வந்து ஒரு ஃபிஷ் ஃபேக்ட்ரியில் வந்து நம்ம தமிழர்கள் ஒரு 1000-2000 பேர் வேலை செய்து அந்த நாட்டை செழுமைப்படுத்தினதில் நம்ம தமிழர்களுக்கும் பெரிய பங்கு உண்டு. அது வந்து இப்போ புது வருட அந்த ஸ்பீச் கொடுப்பாங்க வந்து அங்கே உள்ள பிரைம் மினிஸ்டர், அதில் தமிழர்களை பற்றி பெருமையெல்லாம் பேசியிருக்காங்க. வந்து அந்த நாட்டை செழுமைப்படுத்துறதுக்காக கடுமையாக உழைச்சாக்கன்னு சொல்லி தமிழர்களுக்கு சரியான மரியாதை உண்டு. ஏன்னா கடுமையான ஹார்ட் ஒர்க்கர்ஸ், கடுமையாக உழைக்கிறாக்கள்னு சொல்லி அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அது நிறைய பிடிக்கும் அவங்களுக்கு. நார்வேனாலே கடுமையான குளிர் தான். கடுமையான குளிர் தான்.
அதான் நான் சொன்னேன், ஒரு வருஷத்துல 6 மாதங்கள் குளிரோடே பயணிப்போம். 6 மாதங்கள் இலைத்தளிர் காலம், கோடை காலம். அது வந்து இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும், வெயில் இருக்கும், ஆனால் நல்லா காற்று இருக்கும். ஓகே. அவ்வளோ மோசமாலாம் இருக்காது. இப்போ நம்ம பார்க்கும்போது படிக்கும் போதெல்லாம் தெரியும், நார்வேல வந்து நள்ளிரவுல சூரியன் உதிக்கிறது. உதிக்கிறது. இது படிக்கிறதுக்கு ஓகே, ஆனா அது எப்படி பிராக்டிக்கல், அது எப்படி இப்போ ஜூன் 22 இல்ல நள்ளிரவில் சூரியன் உதிக்கும்னா அது எப்படி? ஓகே, 24 hours சூரியன் உதிச்சுட்டே இருக்கும். 24 hours இருக்குமா? ஆமா, சென்னையில வந்து நீங்க காலையில 6ல இருந்து 6ல மறைஞ்சிடும் இல்லையா? அங்க வந்து 4 o'clock இருந்து அடுத்த நாள் 4 மட்டும் சூரியன் இருக்கும். இது ஜூன் 22, 23 கடல்ல என்ன செய்வாங்கன்னா மக்கள் போய் அதை கொண்டாடுவாங்க. இருளவே மாட்டுது. இப்போ நீங்க லைட்ஸ் போட்டு அந்த லைட் ஆஃப் பண்ணா இருண்டிடும் இல்லையா? அது தொடர்ச்சியா சூரியன் இருக்கும், அதை மக்கள் கொண்டாடுவாங்க. ஸோ எங்களுக்கு இப்போ இது வந்து நான் சினிமாவோட அப்புறம்னா கேவி ஆனந்த் சார், ஒளிப்பதிவாளர், இயக்குனர், கோப்படம் வந்து ஷூட் பண்ண வந்தார் 2012. அப்போ அவர் சொன்னாடி இங்கே வந்து 6ல இருந்து 11, 12 வரை வந்து ஷூட் பண்ணலாம், டபுள் ஷிஃப்ட் போகலாம், அந்த மாதிரியான வாய்ப்பு இருக்குன்னு. ஒரு மற்ற லைட்ஸ் எல்லாமே வந்து இப்போ என்ன சொல் நேச்சுரல் லைட்லேயே படம் பிடிக்கக்கூடிய மாதிரியான ஒரு அழகான தேசம் தான் நார்வே வந்து. ஸோ அது இப்போ எங்களுக்கு இப்போ இந்த ஏப்ரல்ல இருந்து என்ன சொல்கிறது, நாள் வந்து சுருங்கிட்டு, அதாவது இரவு வந்து சுருங்கிட்டே வரும், பகல்லாம் கூட. ஓகே. எப்போ உச்சபட்சமா இருக்கும்? பகல் மட்டும்தான் இருக்கும்ன்றது? பகல் மட்டும் வந்து ஜூன் மாசத்துல, ஜூன் மாசம். ஜூன் அதாவது இன்னைக்கு காலையில 4 மணிக்கு சூரியன் உதிச்சதுன்னா அடுத்த நாள் காலையில 4 மணி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் 24 அது வந்து இரவு கூடி கொண்டு போகும். இப்போ பகல் கூடவா இருக்கும். பிறகு அந்த மாதங்கள் போக போக ஜூலைல வந்து இதாக இருக்கும். பிறகு ஆகஸ்ட் அப்படியே சுருங்கி நார்மல் இதுக்கு வரும். அந்த கால சூழ்நிலைக்கு பழகிறதே சவாலா இருக்கும் எல்லாருக்குமே. அதாவது இப்போலாம் எங்களுடைய வேற்றின மக்களாக இருக்கலாம், தமிழ் மக்கள், இப்போ இலங்கையிலேருந்து போன மக்களாக இருக்கலாம், இந்த தமிழ்நாட்டில் இருந்து கூட இப்போ கடைசி 5 வருஷத்துக்கு நிறைய நண்பர்கள், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 8000 பேர் இருக்கிட்டாங்க, வேலை வாய்ப்புக்காக வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருமே சொல்கிறதான்னா இவ்வளோ காலம் எப்படி இங்கே இருந்தீங்க, இவ்வளோ காலம்ன்ற மாதிரியான இதோட தான் இருப்பாங்க எல்லாரும். ஆனால் இருந்தாலும் தமிழர்கள் பனியிலையும் வந்து நாங்கள் தைப்பொங்கல் பொங்கியிருக்கிறோம். ஓ, ஸோ தமிழ்நாட்டில் பொங்குமா? எனக்கு அது ஒரு கேள்வியாகவே இல்லை, அது கஷ்டம். மின் அடுப்பில் வச்சு நாங்கள் என்னென்னா வெளியில 3 கல் வச்சு மின் அடுப்பில் வச்சு பொங்கல் வச்சு இந்த பாட்டுக்கெல்லாம் கும்மியெல்லாம் பண்ணுவாங்க, செம்மையாக இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ அது நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் செகண்ட் டைம் அங்கே தனானண்டு ஒரு குரூப் ஒன்று இருக்குது. ஸோ அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க, அதுக்கு போயிருந்தேன் நான். தமிழ்நாட்டு மக்களோட சேர்ந்து சும்மா வாழை இலையில சாப்பாடெல்லாம் போடுவாங்க, 200-300 பேர் வெளியில் பனியில் பொங்கி உள்ளே கொண்டு வந்து சாப்பிடுவோம். வெளியே வச்சுதான் அது கலாச்சாரம் இல்லையா? வெளியே வச்சு நம்ம பொங்கல், அதுவும் எங்களுடைய பாரம்பரிய உடையில பார்க்க எனக்கு வீடியோ எடுக்கலே பயங்கர குளிர், கையெல்லாம் நடங்கும். ஆனால் அந்த எல்லாரும் சேர்ந்து நிற்கல அது ஒரு வாய்ப்பு கிரியேட் ஆகும் வந்து. ஸோ நல்லா இருக்கு. அங்கே கல்ச்சர் எப்படின்னா இருக்கும்? இப்போ நம்ம தமிழர்களும் அங்கே இருக்காங்க இல்லையா? அங்கே எப்படி அது எல்லாமே ஃபாலோ பண்ணுறோமா, இல்லை அங்கே வித்தியாசங்கள்லாம் உண்டு? இல்லை, நான் கல்ச்சர் வந்து இப்போ 2 கலாச்சார இதெல்லாம் நாங்கள் பிள்ளைகள் கூடுதலாக இருக்கணும். பிறக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், மற்ற இங்கேருந்து புலம்பெயர்ந்து போன மக்களாக இருக்கலாம். வந்து 2யுமே நாங்கள் வந்து அதை பாதுகாத்து தான் வரோம். ஏன்னா அந்த மொழிக்கூடாக வந்து பாதுகாக்கப்படுது. இப்போ 32 வருஷங்களுக்கு மேலே வந்து தமிழ் பள்ளிக்கூடம் நடக்குது. ஒவ்வொரு சனிக்கிழமையிலையுமே தமிழ் பள்ளிக்கூடம் ஒரு காலையில் 9 மணிலேருந்து 12:30 மட்டும். அதே மாதிரி சண்டேயில் வந்து சங்கீதம், மற்றது பாட்டு சம்மந்தமான விஷயங்கள், மியூசிக், கீபோர்ட் கிளாஸ் அந்த மாதிரி நடக்குது. ஆனால் மொழிக்கு முக்கியத்துவம், அதாவது எங்களுடைய தாய்மொழியை வந்து அடுத்த தலைமுறை பிள்ளைகள் படிக்கணும்ன்றதில் எல்லா பெற்றோர்களும் எல்லா தமிழர்களும் வந்து குறியாடிக்கணும். அதுக்காக நிறைய பேர் தங்களுடைய நேரங்களை வந்து எந்தவித சன்மானம் இல்லாமல் உழைச்சி கொண்டிருக்கிறாங்க. வந்து ஆசிரியர்களாக இருக்கலாம் அல்லது பெற்றோராக இணைஞ்சு உருவாக்கப்பட்ட பள்ளிக்கூடம் 1992ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அப்போ அதிலிருந்து வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 17-18 வளாகங்கள், அதாவது பாடசாலைகள் இப்படி ஒவ்வொரு நகரங்கள்லையும் இருக்குது. ஒஸ்லோவில் தான் கூட, ஒஸ்லோவை சுற்றி இருக்கிறது கூட இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் போன புதுசில் நார்வேக்குன்னு ஒரு கலாச்சாரம் உண்டு இல்லையா? அது என்ன மாதிரி இருக்கும்? அது எப்படி சில இதெல்லாம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு நீங்க உணர்ந்தது உண்டு? நிச்சயமா. உணவு, உடை, அவங்களுடைய பண்பாடு, அவங்க வரவேற்கிற முறை, நோர்வேஜரை பொறுத்தமான சரியான மகிழ்ச்சியான மக்கள். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ரேட் ரேங்க்லேயே ஃபர்ஸ்ட் இல்லை செகண்டில் மக்கள் மகிழ்வாக வாழக்கூடிய நாடுன்றதில் இன்னொரு இடம் பெற்றிருக்கு. அந்த டாப் 20 இல்லை டாப் 10 இருக்குது. அவங்க எல்லாருமே இன்முகத்தோட வரவேற்கக்கூடியவர்கள். இப்போ வேறு நாடு எல்லாருமே எங்கே போனாலும் சிரிச்ச முகம் ஒரு ஹாய் சொல்லுவாங்க. ஹாய் சொன்னால் திருப்பி தந்தவங்களுக்கு தெரிஞ்சாலோ தெரியாட்டாலும் என்ன இருந்தாலும் கூட ஆக்கில் அந்த என்ன சொல்கிறது, ஆக்கில் விஷ் பண்ணுற அந்த பண்பாடு இருக்குது அவங்கள்ட்ட. அதே மாதிரி அவங்களுடைய உணவு முறையை பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கிற மாதிரியான உணவு இல்லை. இப்போ எங்களுக்கு எப்படி சாதம், ரைஸ், சோறு நாங்கள் சாப்பிட்றோமோ அதே மாதிரி அவங்களுக்கு
அந்த காலத்துலேருந்து உருளைக்கிழங்கு தான் மெயினானது. இப்போ எங்களுடைய ரைஸை பார்த்து அது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு அதுவும் அவங்க பழகிட்டாங்க. இப்போ எல்லா நோர்வேஜிய கடைகள்லையும் நீங்கள் அரிசி வாங்கலாம். ஸோ அப்போ அவங்களே இப்போ அந்த ரைஸ் குக்கர்ன்னு சொல்லி உணவு செய்யக்கூடிய மாதிரியான பாத்திரங்கள் எல்லாம் அங்கேயே வந்துட்டுது. அப்போ அவங்க நோர்வேஜியர்களும் உருளைக்கிழங்கு பதிலாக இப்போ எங்களுடைய அரிசி சாப்பிட்ற அந்த பழக்கத்தையும் மற்ற இப்போ இந்திய உணவுன்னா அவங்களுக்கு பிடிக்கும் விசேஷமாக. இப்போ எல்லா நாட்டு உணவுகளும் இருக்காங்க, இருந்தாலுமே அவங்களுக்குன்னு சொல்லி கூடுதலாக வந்து உணவு வந்து இப்போ இறைச்சி வகைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. காடு வழியே போய் காட்டோட இயந்து வாழ்கிற அந்த தன்மை நோர்வேஜியர்களுக்கு கூட. இப்போ எவ்வளவு பெரிய வீடுகள் இருந்தாலுமே மலையில் வந்து மலைப்பிரதேசங்களில் அந்த ஹொட்டச்சுன்னு சொல்லுவாங்க, குடில் மாதிரி போட்டு அதில் போய் ஒரு குடும்பமாக வந்து சேர்ந்து இருந்து சமைச்சு எல்லா ஃப்ரஸ்ட்ரேஷனையும் வெளியில் விட்டுட்டு அப்படி இருக்கிற அந்த பழக்கமும் பண்பாடும் அவங்கள்ட்ட தொடர்ச்சியாக இருக்குது. மற்றது நோர்வேஜியர்கள் வந்து இந்த ஸ்கீ போகிறதான வந்து பனிச்சறுக்கல் விளையாட்டில் வந்து சூப்பரான அவங்களுக்கு அது ஒரு எங்களுக்கு எப்படி இங்கே கிரிக்கெட்னா சென்னையில் இல்லை அங்கே இந்தியாவில் வந்து இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கு அந்த ஸ்கீ பிள்ளைகளை சின்ன வயசுலேருந்தே பழக்குவாங்க. இப்போ அந்த தடிடன் வச்சுட்டு பனிச்சறுக்கு விளையாட்டில் வந்து பிரபலியமானாக்கள் நிறைய சாம்பியன் வேர்ல்டு வைடாக வின் பண்ணியிருக்கிறாங்க. எங்களை எல்லாரையுமே கேட்பாங்க, எங்களுக்கு அது நாங்கள் கிரிக்கெட் இல்லை ஃபுட்பாலோட தான் கூடுதலாக உதயபந்தாட்டோடு தான் நிற்போம். ஸோ அவங்க வந்து அதில் அந்த அவங்களுடைய ஒரு வாழ்வியல் முறையில் அந்த பண்பாட்டோட அந்த விளையாட்டும் இருக்குது. இப்போ ஃபுட்பால்லையும் பயங்கர இதாக இருக்கிறாங்க, இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க, நிறைய வந்து நடக்குது. இப்போ அங்கே வீடுகள்லாம் அந்த பழைய கால வீடுகள் நான் கேட்குறேன், அது எப்படி இருக்கும்? ஏன்னா இங்கே நம்ம பார்க்குறோம் நம்முடைய பழைய கால வீடுகள் அப்படின்னு நம்ம பேசும்போது ஓலை குடிசையில் ஆரம்பிச்சு அந்த மாதிரி இன்னும் இருக்கு நம்ம கிட்ட. ஆமாம், அங்கே கூடுதலாக பல வீடுகள் வந்து மரத்தினால தான் கட்டப்பட்டிருக்கு. இன்னைக்கும் இருக்கு அந்த பழைய இருக்கு. ஆமாம், கனடாத்தில் இருக்கு. சில ஆக ஒரு 100-200 இயர்ஸ் இல்லை 300 இயர்ஸுக்கு முதல் எப்படி நோர்வேஜியர்கள் வந்தார்கள், எப்படி அந்த மொழி வந்தது, எப்படி மதம் வந்ததுக்கான எல்லாமே மியூசியங்கள்ல இருக்கு. நான் பார்த்துருக்கேன் நேரடியாக. என்ன மொழி நார்வேயோடைய? நொஸ்கொண்டு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியுமா ஓரளவுக்கு? நல்லா தெரியும். 35 இயர்ஸ் வந்து தமிழ் புரியும் எனக்கு. அது 2 கண்கள் போல. என்னுடைய தாய்மொழி முதல் தமிழ். ஏதாவது ஒற்றுமை உண்டா தமிழுக்கும் நார்வேல பேசக்கூடிய மொழிக்கு அப்படின்னு? நிச்சயமா இருக்கு. இப்போ அதில் வந்து இப்போ நாங்கள் கேபிட்டல் லெட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏ டு சட்டன் இல்லாமல் ஓன் இருக்கு. அந்த ஆன்ற இது வந்து கிட்டத்தட்ட எங்களோட ஐக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஐ என்றால் அழகு இருக்குல்ல, அதே மாதிரி அந்த வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கும் அந்த எழுத்து. சில விஷயங்கள் சொல்லிக்கல, ஓ எங்கள்கிட்ட தமிழ்ல இருந்தான் இது வந்திருக்குமோ என்ற மாதிரியான தேடல்கள் இருக்கு. கவிஞர் வைரமுத்தினுடைய பாடல்களை என்னுடைய ஒரு தம்பியரால் வந்து நோர்வேஜிய மொழியில வந்து மொழிபெயர்த்து பாடல்களை மொழிபெயர்த்து குமோன் நொர்கிய அந்த மாதிரி குமோன் லிரிக்னா அந்த இனிய காலை வணக்கம், அதாவது கவிதை கண்ட மாதிரி அவருடைய பாடல்களை வந்து ஒரு புத்தகம் வெளியீடு செய்திருந்தார். ஓரிரு தமிழ் பாடல்களுடைய வரிகளை நார்வே மொழியில சொல்ல முடியுமா? எனக்கு உடனே ஞாபகத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பாடலோ? நிறைய பாடல்கள் இப்போ நான் அது அந்த புத்தகத்தில் கனாகலம் அது வெளி வந்து. ஸோ இப்போ அதுக்கு குமோன் நோர்கின்னு சொல்லுவாங்க காலை வணக்கம். இப்போ நான் உன்னை காதலிக்கிறேன்னா எல்ஸ்கடாய். சரி, நான் அப்புறமா பார்த்து பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன். வேற 2 வார்த்தைகளும். ஓகே, வேற 2 வார்த்தைகள் தான் நான் உங்களை பார்க்கறதுக்காக காத்திருக்கிறேன், அந்த மாதிரி மகிழ்ச்சியா இருக்கிறேன், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி, எடுத்தோடனே நம்ம அதிகபட்சமா கேட்கறது சாப்பிட்டீங்களான்னு கேட்போம். அதுக்கு என்ன? ஹார்டு ஸ்பீஸ். நீங்க சாப்பிட்டீங்களா? நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். ஓகே. ஆனா இப்போ இந்த மாதிரி நீங்க அங்கிருந்து போறீங்க, ஒரு சூழ்நிலையால நம்ம தாயகத்துல இருந்து நம்ம இன்னொரு நாட்டுக்கு போக வேண்டியதா இருக்கு, அதுவும் நம்ம நாடாகுது இன்னைக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி சினிமா அப்படின்றது எப்படி உங்களுக்குள்ள? தமிழர்கள் இன்றைக்கு எங்கே இருக்காங்களோ இப்போ எப்படி எங்களுக்கு உணவு, உடை, இருப்பிடம் முதல்ல அவ்வளோ முக்கியமாக இருக்கும். அதே மாதிரி எங்களோட களியாட்டம் என்பது எங்களோட மக்களோடையே எங்களுடைய இரத்தத்திலேயே ஊறின ஒரு விஷயம். எங்களோட பறையிலிருந்து இசையிலிருந்து எல்லா விஷயங்களும். அந்த மாதிரி தமிழ் சினிமா தமிழர்கள் எங்கெல்லாம் புலம்பெயர்ந்திருக்கிறார்களோ அங்கெல்லாம் தமிழ் சினிமா ஒவ்வொரு என்ன சொல்கிறது, ஒரு வாரத்தில் குறைஞ்சது ஒரு 2 இல்லை 3 படமாவது பார்ப்பாங்க. ஸோ எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து நான் ஊரில் தாயகத்தில் இருக்கும்போது, என்னுடைய யாழ்ப்பாணம் கரவட்டியில் இருக்கும்போது நான் பார்த்து முதல் மின்னல் ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் தான் வந்து பார்த்தது. அது வந்து அந்த படம் VHSலாம் பார்த்தேன். ஸோ எனக்கு அங்கே தான் அந்த சினிமா நினைக்கிறேன் அந்த ஆர்வம் மேலதிகமாக ஆரம்பமாச்சு. அதை எங்கே பார்த்ததுன்னு சொன்னீங்க? யாழ்ப்பாணத்தில் கேட்கல. அப்போ அந்த கெசட் வந்து காசு கொடுத்து தான் எடுக்கணும். ஸோ என்னோட காசு இல்லை. அப்போ நான் அது எல்லா வழியும் ஒழிச்சு வச்சுட்டேன். அப்போ அப்பாட்டெல்லாம் அடி வாங்கியிருக்கேன்.
ஸோ அந்த மாதிரி ஆரம்பமானது அந்த சினிமா ஆர்வம் வந்து அப்படியே நான் போய் நார்வேக்கு போன பிறகும் இப்போ எங்களுக்கு நார்வேஜிய மொழி விளங்காட்டா என்ன சொல்கிற படம் பார்க்குறது அல்லது தமிழ் புத்தகங்களை வாசிக்கிறது, கவிதை நூல்கள். அங்கே வாசிக சாலையில் நூல் நிலையத்தில் வந்து நிறைய தமிழ் புத்தகங்கள் இருக்குது. அப்போ அதை இப்போ சொந்தமாக நான் படித்து தான் கூடுதலாக கவிதைகள் எழுத ஆரம்பித்தேன். நான் வந்து எங்களை தாயம் சார்ந்த கவிதைகள், காதல் கவிதைகள்னு சொல்லி அப்படி ஆரம்பித்து பிறகு பாடல்கள்லாம் வந்தது. அப்படி நிறைய ஆல்பங்கள்லாம் உருவாக்கியிருக்கீங்க. ஆமாம், ஒரு 5 ஆல்பம். காதல் கடிதம், காதல் மொழி, காதல் வானம், காதல் ஆனந்தம், குருதி வலி என்றது வந்து எங்களுடைய அந்த தாயத்தில் ஏற்பட்ட போர் சம்பந்தமான மக்களுடைய வலிகளை பிரதிபலித்து வந்த ஆல்பம் தான் அது. ஸோ அதில் ஒரு முக்கியமான பாடல்லாம் நீங்கள் தமிழகத்திலேயும் வந்து மக்களால் அறியப்பட்ட தாய் மண்ணை முத்தமிட வேண்டும் என்ற பாடல் ஒரு தொலைக்காட்சியில் வந்து ப்ரீ ஃபைனலில் கனடாவில் இருக்கிற ஒரு பொண்ணு படித்தாங்க. நீங்கள் எழுதுனது? நான் எழுதின பாடல். இசையமைப்பாளர் உதயன் விக்டர்னு சொல்லி இங்கே தமிழகத்தில் இருக்கிறார். அவர் நான் இணைந்து ஒரு 65 பாடல்கள் உருவாக்கியிருக்கிறோம். அதில் முதல் ஆல்பம் வந்து காதல் கடிதம். அது அந்த வெற்றி வந்து இப்போ தமிழகத்தை தாண்டி புலம்பெயர் தேசங்கள், இலங்கையில் வந்து ஒவ்வொரு வருஷமும் அங்கே உள்ள வானொலிகள் ஒவ்வொரு நாளும் ஒளிபரப்பு கொண்டு இருந்தாங்க. ஏன்னா அதில் யாழ் தேவியில் காதல் செய்தால் யாழ் மட்டுமே ரயில் தண்டபாலம் என்று சொல்லி அதுலேயும் ஒரு ரயிலில் வந்து காதல் 2 ஜோடிகள் பயணம் செய்யக்கில் நடக்கிற விஷயங்களை வச்சு பாட்டாளி இருந்தேன். அதே மாதிரி பனங்கா பணியாரமே அடி பனங்கா பணியாரமே பச்சை குழந்து வெத்தலை உன் பார்வை கொஞ்சம் பத்தலையே என்று சொல்லி ஊர்களுடைய ஒரு பனங்கா பணியாரத்தை பெண்ணோட ஒப்பிட்டு ஒரு ஃபோக்ஸ் சாங் அந்த டைப்பில் கிராமிய அந்த பாடல் கிருஷ்ணராஜ் ஐயா பாடியிருந்தார் அந்த பாடல். ஸோ அப்படி நிறைய பாடல்கள் உருவாக்கி அது சினிமா ஆச்சு. காதல் கடிதம் என்ற பேர்லேயே இயக்குனர் சேரன் அவர்களுடைய ஒரு இயக்குனர் வந்து அங்கே இலங்கையில் 75 ஷூட் பண்ணோம், இங்கே ஷூட் பண்ணிக்கணும் கொஞ்சம். ஸோ நார்வே, கனடா, ஒவ்வொரு தேசங்களில் வந்து ரிலீஸ் ஆச்சு. இப்போ இந்த ரியாலிட்டி ஷோவில் அந்த பெண் பாடின பாடல் இருக்கு இல்லையா? ஆமாம். அது வரிகள் மட்டும் எனக்காக ஒரு சில வரிகள் சொல்ல முடியும்? தாய் மண்ணை முத்தமிட வேண்டும், தமிழ் மண்ணை சுற்றி வர வேண்டும், தமிழ்நாட்டை தாய் நாட்டை கடந்து வாழ்கின்ற நமக்கு நெருப்பாய் வலிகள் சுடுகின்றது என்று சொல்லிடுறேன். வலி அந்த ஸ்லாங் கிட்டத்தட்ட 2009 எழுதினான். அதே மாதிரி பனைமர காடுகள் சம்பந்தமான விஷயங்கள் வச்சிருப்பேன். ஸோ அந்த எப்படி போர் நடந்த விஷயங்களை வந்து அதில் வச்சிருப்பேன். வந்து இந்த திரைப்பட விழா அப்படிங்கும்போது நிறைய பிரபலங்கள் இங்கே தமிழ்நாட்டிலிருந்து நார்வேக்கு வராங்க. அப்படி யார் கூட எல்லாம் அறிமுகம் உண்டு? யார் கூட பழகினதெல்லாம் மறக்க முடியாதது? 2010ஆம் ஆண்டில் முதல் திரைப்பட விழா ஆரம்பிக்கும் போது இயக்குனர் சசிகுமார், இயக்குனர் மிஷ்கின், இயக்குனர் சமுத்திரகனி அண்ணா, அமரர் எஸ்பி ஜனநாதன் ஐயா, அந்த 4 பேரும் தான் வந்து ஆரம்பித்து வச்சாங்க 2010. அதிலிருந்து 2011 இயக்குனர் சேரன், சீனராதாமசாமி, பிரபுசாலமன், ராதாமோகன், மற்றது ராதாமோகன், பிரபுசாலமன், வெற்றிமாறன் ஆடுகளம் திரைப்படத்தோட வந்து டான்ஸராக இருந்தார். நிறைய இயக்குநர்கள் வசந்த பாலன்ல இருந்து 2014, 2013 வந்து விஜய் சேதுபதி முதல் நடிகர் அவார்டு வந்து குறும்படத்துக்கான விருது வந்து நோர்வேல கிடைச்சது. அடுத்தது முதல் சிறந்த நடிகருக்கான விருது பிட்சா படத்துக்கு கொடுத்துருந்தோம். ஸோ அதே மாதிரி அதர்வா வந்திருந்தார், இயக்குனர் பாலாசர் வந்திருந்தார். கிட்டத்தட்ட 50 இயக்குநர்கள் இன்றைக்கு தமிழ் சினிமாவில் கோலிச்சு கொண்டிருக்கிற இயக்குநர்கள் நோர்வேக்கு வந்து அந்த விருது விழாவிலே திரைப்பட விழாவுக்கு வந்திருக்கணும். வந்து அந்த திரைப்படங்களுக்கான விருதுகள் அப்படின்றது எப்படி தேர்வு செய்கிறீங்க? அது அதுக்கு ஒரு ஜூரிஸ் இருக்கிறோம். இப்போ நான் உட்பட ஜெர்மன் நாட்டில் இருக்கிற ஒரு ஜூரி ஒரு ஆள் இருக்கா, ஜூரி பிரசிடண்ட் குளோரியானா சில்வனான்னு சொல்லி அவங்களோட இன்னும் ஒரு 3 பேர் 5 பேர் இருக்கிறோம். வந்து ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஒரு 200-250 படம் வெளியாகுதுன்னு சொன்னால் அதிலிருந்து ஃபிட்டை பண்ணி தமிழர்களுடைய கலை, கலாச்சாரம், வாழ்வியல், பண்பாடு, வரலாறு, வழிகளை பதிவு செய்கிற படங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். முக்கியமாக தமிழ் திரைப்படம்ன்றதுக்கான அடையாளம் இருக்கணும் அந்த படத்தில். அப்படியான படங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லொரு படம் வெளியாது, நல்ல படங்களுக்கான அங்கீகாரம் பண்ணால் நாங்கள் ஃபில்டர் பண்ணி இப்போ கமர்ஷியல்ன்றதை தாண்டி, வியாபாரத்தை தாண்டி இது தமிழ் படம் என்ற அடையாளப்படுத்தக்கூடிய படங்களுக்கு தான் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். ஸோ அதுதான் அந்த கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே அந்த எங்களுடைய திரைப்பட விழாவில் ஒரு நல்ல மதிப்பொன்று இருக்குது. அது நாங்களும் கேள்விப்படுறோம். இப்போ இந்த தமிழுக்கு மட்டும்தான் அந்த அவார்ட்ஸ் அப்படின்றதா இல்லை வேற்று மொழி திரைப்படங்கள்? தமிழுக்கு மட்டுமா இருந்தது 2010லேருந்து 2016 மட்டும். அதுக்கு பிறகு வேற்று மொழிகளுக்கான திரைப்படங்களை நான் உள்வாங்க தொடங்கிட்டேன். வெளிநாட்டு படம். ஆமாம், இப்போ சர்வதேச மொழிகள் பேசுகின்ற ஈரானிய திரைப்படம், ரஷ்யா படம், பிரேசிலேருந்து வரும், பிரான்ஸ்லேருந்து வந்திருக்கு, எங்களுக்கு ஜெர்மனிலேருந்து கண்டெம்பரரி மூவி, மற்ற இப்போ இங்கிலாந்தில், யூகேலேருந்து, யுனைடெட் கிங்டத்துலேருந்து வந்து, பிரித்தானியாவிலேருந்து வந்து சுயமாக படம் எடுக்கிறார்கள். அந்த படம் இண்டிபெண்டன்ட் மூவின்னு சொல்லுவாங்கல்ல, சுயாதீன திரைப்படங்கள். அதே மாதிரி குறும்படங்கள், ஆவண திரைப்படங்கள், அனிமேஷன் திரைப்படங்கள், மியூசிக் வீடியோ. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து நிறைய குறும்படங்கள், நிறைய பேர் இன்றைக்கு படம் எடுக்கிறார்கள் எல்லாம். உதாரணத்துக்கு சொல்ல போனால் கார்த்திக் சுப்ராஜ் த வின் என்ற படம் மணிகண்டனும் சேர்ந்து இயக்கின படம். அதில் தான் இவருக்கு முதல் விருது கொடுத்துனாங்களா இருக்கு, விஜய் சேதுபதிக்கு த விண்ட். அதே மாதிரி அட்லியினுடைய ஃபேஸ்புக் வந்தது.
அப்படி இன்றைக்கு நிறைய பெரிய டைரக்டர்ஸ் ஆக்கள் இருக்கிற எல்லாருமே எங்களுடைய திரைப்பட விழாவுக்கு கார்த்திக் சுப்புராஜ், மணிகண்டன் மணிகண்டன் ஆமா. அவரும் சேர்ந்து இயக்குன படத்துல இந்த விஜய் சேதுபதி நடிச்சிருந்தார். அதான் முதல் நடிச்ச படம். அதுக்கு தான் முதல் விருது கொடுத்தாங்க நார்வேல நார்வேல 2014. அதான் முதல் விருதே. ஆமா, அதுதான் இன்டர்நேஷனல்ல எனக்கு தெரிஞ்சு முதல் விஜய் சேதுபதி வாங்கின விருது. இப்போ இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கும்போதுன்னா அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நார்வேல நமக்கான ஒரு அந்த தமிழுக்கான ஒரு அடையாளமா, தமிழ் திரைப்படங்களுக்கான ஒரு அடையாளமா இருக்கு அப்படின்ட்டு. அது இப்போ எனக்கு அதான் என்னன்னா, இன்னைக்கு ஒஸ்கார்ன்றது எல்லாருமே அங்கே ஓடிட்டு இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கான தனித்துவமான திரைப்படத்துறையை இல்லை திரைத்துறையை இல்லை விருதை சர்வதேச ரீதியில் கொண்டு போகணுன்றதான் என்னுடைய ஒரு பெருங்கனவு. அதுக்காக நான் என்ன சொல்கிறது, தூய்மையாக உழைச்சிட்டு இருக்கிறோம். அந்த தெரிவுகள் சரியான அங்கீகாரம், அது சிறிய கலைஞர் பெரிய கலைஞர் என்ற பாகுபாடே பார்க்க மாட்டோம். இந்த வருஷம் எந்த படைப்பு வருதோ அந்த படைப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் மக்களுடைய மனசில் இந்த படம் நல்ல படமடா என்று சொல்லக்கூடிய மாதிரியான தெரிவுகள் தான் எங்களுடைய இதில் கூடுதலாக வந்துட்டுருக்கு. இப்போ அது பெரிய ஒரு அங்கீகாரமாக மாறி நிற்கிது. இன்றைக்கு நம்ம உலகத் தமிழர்களுடைய ஒரு சிறந்த பாராட்டை இதையும் மற்றது இப்போ நாங்கள் ஒரு திரைத்துறை கூடாக அங்கு உள்ள வெளிநாட்டாக்களுக்கும் எங்களுடைய தமிழ் சார்ந்த விஷயங்களை நாங்கள் ஒரு உறவு பாலம் அல்லது அதை கம்யூனிகேட் பண்ணக்கூடிய மாதிரி நாங்கள் கொண்டு போய் திரைப்படங்கள் கூடாக எங்களுடைய கலை கலாச்சாரம் வாழ்வியல் பண்பாடு எங்களுடைய விஷயங்களை நோர்வேஜிய நாட்டு மக்களுக்கும் வேற்று நாட்டு மக்களுக்கும் நாங்கள் கடத்தி கொண்டிருக்கோம். அந்த விஷயங்களும் போயிருக்கோம். தமிழுக்கு ஆரம்பிச்சது எத்தனை மொழிகள்னா, வெளிநாட்டு மொழிகள் உட்பட எத்தனை மொழிகளுக்கு இப்போ ஒரு திரைப்படங்களுக்கு விருதுகள்? மொழிகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்தது 10லேருந்து 15 மொழிகளுக்கு 15 மொழிகளுக்கு தமிழுக்குன்னு ஆரம்பிச்சது இப்போ 15 மொழிகளுக்கு பரவி. ஆமாம், இது வரைக்கும் நான் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். எப்படி ஒவ்வொரு விடமும் வந்து கொண்டே இருக்கு. நான் இப்போ இந்த ஒரு பயணத்தில் நிறைவாக நான் கேட்கணும்னு நினைக்கிறது, இப்போ அந்த கடல் வழியில் ஒரு 18 கிலோமீட்டருக்கு பயணம் அப்படின்றது இருந்தது இல்லையா? அந்த அந்த வரிகள் நினைவு இருக்கா? அந்த பாடல் தாளை அடியில் வள்ளம் எடுத்து தாய் நாட்டை விட்டு போகின்றோம், தமிழ்நாட்டின் கரையை தேடி எங்கள் உயிரை சுமந்து போகின்றோம், அடி நான் ஒரு வள்ளத்திலே நீ ஒரு வள்ளத்திலே, கடலை கடந்து போவோமா இல்லை கடலில் கரைந்து போவோமா என்ற மாதிரி எழுதியிருப்பேன். ஸோ அது அந்த பாடல் அப்படி இருக்கும். ஸோ அது காதல் மொழி என்ற ஆல்பத்தில் இருவட்டில் அந்த பாடல் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த ஒரு சூழ்நிலை காரணமாக அங்கே தாயகத்திலிருந்து நீங்கள் நார்வே போனீங்க, திரும்ப தாயகம் போகிற வாய்ப்பு கிடைச்சதா உங்களுக்கு? 35 வருஷத்துக்கு பிறகு 35 இயர்ஸுக்கு பிறகு நான் எங்களுடைய ஊர் கோவில் பிள்ளை கோயிலுக்கு போய் கோயில் திருவிழா, எங்களுடைய குலதெய்வம் பிள்ளையார் கோயில், அந்த கோயில் அதுதான் எங்களுடைய ஊருக்குள்ளெல்லாம் நாங்கள் அந்த கோயிலுக்கெல்லாம் அடைக்கலம் பூந்திருப்போம். எங்களை செல்லெல்லாம் அடிப்பாங்க. அந்த நேரம் அந்த கோயிலுக்கு போய் அந்த திருவிழாவில் பங்கு பெற்று எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி, அவ்வளோ. எப்படி இருந்த 35 வருஷம் கழிச்சு திரும்ப அது அப்படியே பயங்கர உணர்வுபூர்வமாக கொண்டாடி கழிச்சு அந்த சின்னல்ல நாங்கள் அங்கே உள்ள சாப்பிட்ட விஷயங்கள், பொங்கல், மக்களோட சேர்ந்து அன்னதானம் கொடுப்பாங்க, உணவு இருந்துறது, திருவிழாவில் பங்கு பெற்று சுவாமியை தூக்கி தெரிஞ்ச விஷயங்கள். ஆனால் இப்போ தூக்க முடியாமல் இருந்தது. ஏன்னா நாங்கள் எல்லாமே கடனீர் வேலை செய்கிறபடியாக கொஞ்சம் உடம்பு அவ்வளோத்துக்கு சரியான ஹெவி பாரமான சுவாமியை தூக்கி கொண்டு வேட்டை திருவிழா நடந்தது, தேர் திருவிழா, தீர்த்தம் என்று சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாடுகளிலிருந்து 300க்கும் மேற்பட்ட மக்கள் ஒவ்வொரு வருஷம் பெரியணும். எனக்கு அது நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. அதான் பழைய நினைவுகளை மீட்டக்கூடிய மாதிரி. 1-2 என்னோட படித்த தோழர்கள் தோழியர்கள் அங்கே சில பேர் இருக்காங்க. கூடுதலான நாட்கள் வெளிநாட்டுக்கு போனாலும் அங்கே ரீயூனியன் மாதிரி திருப்பி அங்கே தான். எப்படி அவங்களெல்லாம் பார்க்கக்கூடிய அவ்வளோ சந்தோஷம். அப்போ நாங்கள் அந்த உரிமையோட பேசிக்கலாம். 35 இயர்ஸ் என்ன யோசிப்பாங்க. சில பேர் ஒரு 3 ஜெனரேஷன் 2 ஜெனரேஷன் மாறி இருக்கு. ஆனால் அப்போ அவங்க எல்லாம் என்ன புதுசாக பார்த்த மாதிரி இருந்தது. ஆனால் எனக்கு ஓரளவு வயசு வந்தாக்கள ஓகே இவர் தானவர், இவர் அவற்ற அப்பா, அவற்ற மாமா, அவற்ற தம்பி, அதண்டு சந்திக்கல. அது ஒரு மனசுக்கு என்ன சொல்கிறோம், அவ்வளோ அளவு கடந்த ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அதை மறக்க முடியாது. இதை பார்த்து கொண்டிருக்க எல்லாருமே அப்படி ஊருக்குள்ள நாட்டில் அங்கே போக முடியாத சூழல் இருந்தாலும் தயவு செய்து போங்க. இப்போ சென்னைக்கு எப்படி அங்கே மக்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு இங்கே வருவாங்களோ அதே மாதிரியான உணர்வு அவ்வளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருந்தது. சரியான ஒரு பக்கம் பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு 35 வருஷம் கழிச்சு நம்ம தாயகத்துக்கு போறது அப்படின்றது. ஆனா அங்க இருக்க முடியலையேன்ற அந்த வலி எப்படி இருந்தது? அது உள்ளே இருந்துகிட்டே இருக்குது எங்களுக்கு. ஏன்னா இப்போ இனிமேல் நாங்கள் சும்மா சொன்னாலும் இனிமேல் நாங்கள் தாயத்துக்கு போகிறது இல்லை. எனக்கு இப்போ பிள்ளைகள் அங்கே பிறந்துட்டு அடுத்த ஜென்ரேஷன் வந்துட்டுது. அப்போ எங்களுடைய வாழ்வும் இந்த தாயகத்துக்கும் நான் வாழ்வியல் தேசத்துக்குமான நோக்கி பயணங்களாக தான் அமையுமே ஒழிய நாங்கள் அங்கே போய் இருக்க போகிறது இல்லை. ஆனால் அங்கே இருக்க முடியாமல் போயிடுச்சு இவ்வளோ வருஷமான்றது. அது எப்படி? அது ஒரு பெரு வழியாக இருக்குது. அது இன்றைக்குமே எங்களுக்கான ஒரு கனவு தேசம் அமைந்திருந்தால் சில வேளையில் நாங்கள் ஒரு வயசு போகிற காலத்தில் இளைப்பாடுற காலத்தில் போய் இருந்திருப்போம். ஆனால் இப்போ போகக்கூடிய சூழல்
அரசியல் காரணங்கள் வந்து இப்போ உள்ள சூழல் வந்து கொஞ்சம் நாடு ஓகே இருந்தாலுமே, ஆனால் நிழலில் பூத்த நெருப்பு மாதிரி நீர் பூத்து கொண்டே இருக்குது. அது அப்படியே போஞ்சு கொண்டே இருக்குது. அதற்கான தீர்வு வந்து இந்த ஐக்கிய நாடுகள் இணைந்து கொடுத்தால் ஒழிய இல்லைன்னா அது தொடர்ச்சி அந்த மொழி ரீதியான மத ரீதியான இன ஒற்றுமையோடு இருக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் நினைக்கிறேன். பேச்சளவில் சொல்லலாம் நாங்கள் இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும்னு, ஆனால் நடைமுறைக்கு இத்தனை காலங்கள் கடந்து அது சரிவராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதை இணைக்கக்கூடிய மாதிரி வந்தால் நல்ல விஷயம். ஆனால் அந்த விஷயம் உள்ள எல்லாருக்குமே அது ஒரு வலியத்தான் இருக்கு. எங்களுக்காக நடந்த ஒரு விஷயத்தை வந்து அடைய முடியலே அல்லது இப்போ அடைவோம்ன்ற ஏக்கமும் அந்த பெருவலியும் உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு தான் இருக்கு. ரொம்ப நன்றிண்ணா. நிறைவாக இருந்தது. ஏன்னா உங்களுடைய அந்த பயணம் அப்படின்றது, அந்த பயணத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள், அதுக்குள்ளே ஒரு திரைப்படத்து மேலே இருக்கக்கூடிய ஆர்வம், இன்னைக்கு வரைக்கும் அது எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்கும்போது உண்மையாகவே ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருக்குது, சின்ன ஒரு வலியும் இருக்குது. ஆனாலும் கால ஓட்டம் இப்படி தான் இருக்குன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்குது உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றதையும் பார்க்குறோம். இதுக்கப்புறமும் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். எங்களுடைய வாழ்த்துக்களை தெரியும். நன்றி. நன்றி. இந்த நேரத்தில் கலாட்டா மீடியா இதை வந்து ஊடகத்தை வந்து என்ன நேர்காணல் நடத்துறதுக்கும் உங்களுக்கும் இதை ஒருங்கிணைச்ச எங்களுடைய மண்ணுக்கும் மக்களுக்குமான கலைஞன் சவுந்தர் அவர்களுக்கும் என்னுடைய தம்பி நுரோஜன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபேல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க.